கை கால் வராம சென்னை 8வது இடத்துல இருக்கு. 6 மேட்ச் நடந்திருக்கு, 2 வின்னு. வரலன்னா யாரு வரேன்னு சொன்னாலும் அவங்க அங்க இருந்து குதிச்சிடணும். சரி நம்ம ஒரு சேலஞ்ச் மாதிரி வச்சுக்கலாமா? என்ன சேலஞ்ச் சொல்லு. இப்போ நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாங்க. இந்த டீம் வந்து 6 அடிக்கும் 4 அடிக்கும் அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி அடிச்சுட்டா நம்ம வந்து இது ஜெயிக்கிறவங்க சொல்றவங்க இப்போ 6 அடிக்கும் நான் சொல்றேன், இவன் அடிக்காதுன்னு சொல்றேன். இப்போ 6 அடிச்சிட்டாங்கன்னா நான் என்ன சொல்றேன்னு அவன் இது கேட்கணும். இல்ல அடிக்கலைன்னா இவன் என்ன சொல்றேன்னு நான் கேட்கணும். அந்த மாதிரி புரியல. ஒரு டான்சிங் சிங்கிங் அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாம். ஏன்டா ஆஃப் பண்ணி வச்சிங்க? ஆன் பண்ணுங்கடா. 4 அடிச்சிட்டாங்க மின்னே. நம்ம சஞ்சு பாஸ் அடிச்சிட்டாரு. சஞ்சு யாரா? அடுத்த வர பால் இப்போ ப்ரெடிக்ட் பண்ணிருங்க. இப்போ யாரா 6 அடிப்பாரா? என்னடா 4 தான். 4 பவுண்டரி. 4 வந்துருமா? நீ வராதுங்கறியா? 4 வராதுனா. 6ரா நாசிரே. 4 வரணும். நாசிரே அந்த மாதிரி எல்லாம் இல்ல. 4 சொன்னா 6 வந்துச்சு பார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இது சிங்கிங் டான்ஸ் ஆட்டிட்ட பங்க. சிங்கிங் சொல்லுங்க தல. நீங்க என்ன சொல்லணும் அதான். நீ டான்ஸ் சிங்கிங் சொன்னா உறவோ யாரனே. நீ அது விட்டுரு, அது இருக்கட்டும். நீ என்ன சொல்றீங்க? டான்ஸா சிங்கிங்கா? இப்போ டான்ஸ் ஆடுங்க. என்னடா ஆரம்பிங்க. டான்ஸ் ஆரம்பிங்க. என்ன டான்ஸ் ஆடுங்க. டான்ஸ் ஆடுங்க. டக்குனு நெக்ஸ்ட் பால் ப்ரெடிக்ஷன் பண்ணோம். ஆடுங்க. எப்படி ஆடுறது? பாருங்க திரும்ப 4 விட்டாரு. டக்குன்னு ஆடுங்க. டக்குனு எப்படியோ ஆடுங்க. ஏதோ ஒரு பாட்டுக்கு ஆடுங்க. 6 10 10 10 10 அடி ஓடுங்க. நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இருங்க. இப்போ யாரா? இப்போ வந்து நம்ம யாருடா? இப்போ நம்ம நாசிர் ஆடிட்டா 6 10 10. இப்போ வந்து சப்பா இல்ல நம்ம ஆசிக்கே போடலாம். இப்போ நான் சேலஞ்ச் பண்ணிக்கலாமா? பண்ணிதான் ஆகணும். எனக்கு மட்டும் பண்ணீங்களா? அப்படி அப்படியே உள்ள அப்படி இதாகுது. அப்படியே கது. ஏன்னா பாஸ் இப்ப 6 வருமா 4 வருமா இல்ல விக்கெட்டா? 6 தான். நம்ம சஞ்சு ஆடின்னு கேட்டாரு. ரீவைனா? சரி நான் கொஞ்ச நேரம் ஷாக்கில். என்னடா 6 வந்துச்சு தப்பிச்சாண்டா. வருமா சபாயத்தே? 6ஆ விக்கெட்டா இல்ல 4ஆ? ஆசிக்கே கொஞ்சம் 4 தான் வரும். 6 4ஆ? ஏய் சபாயத்தே 6 வரல. பாட்டீங்களா ஆடுறீங்களா இல்ல அப்படியே அஜால் உஜால் பண்றீங்களா? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நம்ம ரஜினிகாந்த் சாரோட அது ரொம்ப பிடிச்சது. கொடுங்க நீங்க பாட்டம். என்ன சொன்னாலும் நான் வாழ்த்துக்கள். பாடுங்க. பிடிச்ச பாட்டு ஏதாவது பாடுங்க. வட்ட வட்ட பாறையில கையில இங்க பாடணும்னா உகரமாயிட்டா. கண்ண தோரந்து பாரமா போதுண்டா. எனக்கு காப்பிரைட் அடிச்சிருவாங்கடா. அதுக்கு மேல வேண்டாம். வாழ்த்துக்கள் விட்டா வேற எதுவும் தெரியல போல. ரஜினிகாந்த் சார் பிடிச்சிட்டு வாழ்த்துக்கள். எனக்கும் பாரு அது பிடிச்சிட்டு எல்லாரும் வாழ்த்துக்கள். இப்போ வந்து என்னைய வச்சு செய்வாங்க போல. இப்ப நான் ஏதாவது ப்ரெடிக்ஷன் பண்றேன். ஓவர் முடிஞ்சிச்சுனா எனக்கு தெரிஞ்சு அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க. இல்ல கடைசியில ஓவர் வந்துச்சுல்ல, எனக்கு தெரிஞ்சு கடைசி ஓவர்ல நான் மாட்டுவோம் போல. பாக்கலாம். சரி கடைசி ஓவர் ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எவ்வளவு நம்ம ரன்னு 19. இன்னும் ஒரு 2 பால் தான். 2 பால் எவ்வளவு ரன்னு? 200 ஆயிடுச்சா? 203. எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்னும் 2 பால்ல ஒரு 4 ஒரு 6 வந்துடும் நினைக்கிறேன். எப்படி வருமா இல்லையா? வாய்ப்பு சிஎஸ்சி டைம் ஒரு 4 ஒரு 6 வர போகுதுங்க 2 ஓவர்ல. அப்படி வரலன்னா எனக்கு நீங்க என்ன சொல்றீங்க பண்றேன். சரிடா வராது. அப்புறம் வந்துருச்சு பார். இது அதே 6 காட்டி அதே சொல்லிருவீங்க. ஒரு 4 ஒரு 6ங்க வராதுங்க. வாங்கலாம்.
கடைசி நம்பிக்கை. இந்த பால் டாட் பாருங்க இப்போ. ஒரு 4 இல்லைன்னா ஒரு 6 ரெண்டும் எத்தி பார்க்க கூடாது. ஒரு 4 இல்லைன்னா ஒரு 6 ஏதோ ஒண்ணு. ரொம்ப மும்முரமா போயின்கிறோம். போறாடா தலைவரே சஞ்சு பாய் ஏதோ அடிச்சு விடுங்க ப்ளீஸ். நம்ம இங்க சொல்லிடுறோம், அவருக்கு தான் தெரியும் அந்த இது எப்படின்னு. ஐயோ அடிச்சா 6 ஒரு 4 ஒரு 6 இன்னும் ஒரே ஒரு பாலடா. சஞ்சு பாய் இது எப்படியே ஒரு 4 6 லோடிங்கா இல்லனா லோடிங்கா. ரொம்ப பிரஷர் சைலண்ட் அப்படியே ஒரு இதாக்கிறாங்க அப்படியே. எனக்கு வேற முடியலங்க गाइस. சேலஞ்ச்ல அவங்க வின் பண்ணிட்டா ஏதோ செய்ய சொல்வாங்க. நான் பாடுறது இப்போ உறவோ யாரட நீயும் கேட்கலாம் ஊரெல்லாம் சொந்த கொண்டாடும். சாப்பிடல பல 2 நாள் போகுது. என்னால முடியலடா. சரி அவ்வளோதான் இருக்கோம். அங்க வந்து பிரேக் விட்டாங்க, நம்மளும் கொஞ்சம் அந்த பிரேக்ல போய் மும்பை தான் ஜெயிக்கும். லாஸ்ட் வர பாருங்க. பிலீவ் இன் மும்பை. A few moments later. நண்பர்களே எல்லாம் வைக்கலாம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஓவர் முடிவு ஒரு முடிவு கொஞ்சம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலான்னு. அவன் தூங்கினவன் தான் தூங்கின மேனிக்கு அப்படியே படுத்துனுக்குறாங்க அவங்க. நாசிர் ஒரு பக்கம் ஓடிட்டான். நான் மட்டும் சரி எழுந்து ஏன்னா வீடியோ முடியல ஒன்றும் இல்லைன்னு கொஞ்சம் அப்படியே முடிச்சுட்டு இருந்தேன். சரி எழுந்து பார்க்கலாம். லேப்டாப்பும் ஓடிந்தாங்க. இது இவங்க எல்லாம் கோட்டடிச்சுக்கிறாங்க. சரி என்னதான் பண்றாங்க எழுந்து பார்க்கலாம். எழுந்து பார்த்தா இங்க பார்த்தா 17 ஓவர் பக்கம் போயிடுச்சு. எவ்வளோடா 17 ஓவருக்கு எவ்வளோ ரன் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 102க்கு 9 விக்கெட்டு. 102 ரன் எடுத்துக்கிறாங்க, 9 விக்கெட்டு. ஓவர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 17 ஓவர் முடிஞ்சிருச்சு. 18வது ஓவருக்கு இன்னும் ஒரு 4 பால் அவ்வளோதான் முடிய போகுது. பார்த்துன்னுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே தான் வின் பண்ணோம். இன்னும் 16 பாலுக்கு 106 ரன் எடுக்கும். 106 ரன் எடுக்கணுமா? தொடர்ந்து 6 எடுத்தால் கூட அடிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே தாங்க வின். அவ்வளோதான். இவங்க யாரும் எழுற மாதிரி தெரியல, எல்லாம் படுத்துட்டாங்க. ஆஷிகை எழுப்புனா அவன் ஒரு பக்கம் தூங்கிக்கிறான். இவன் சப்பாயதும் தூங்கிட்டான். நாசிரும் வீட்டுக்கு போயிட்டான். அவங்க வீட்டில் வந்தாங்க, கொஞ்ச நேரம் இருந்தாவன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கூட்டு போயிட்டாங்க, அவனும் போயிட்டான். A few moments later. ஒரு வழியாக நம்ம நினைச்ச மாதிரி மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சிஎஸ்கே தான். அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸோட. வளர்றோம் தூக்கத்தில் என்ன பண்ணுன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் சென்னைக்கு ஒரு விசிலும் போட்டாச்சு. இன்னைக்கு எலெக்ஷனுக்கும் ஒரு விசில் போட்டாச்சு. நல்லா ஃப்ரெண்ட்ஸ்கோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டேய் எழுங்கடா இப்போ அது